அடுத்தது எலான் மாஸ்க்கு கை கோக்க போகிறாரு, டாட்டா, பிஎஸ்என்எல், இந்த 3 பேர் சேர போகிறோம். இப்போ இந்த கட்டண உயர்வு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் தெம்பையும் கொடுத்துருக்கு. டேட்டில் 2.93 லேக் கஸ்டமர்ஸ் எம்என்பியில் பிஎஸ்என்எல்க்கு வந்திருக்காங்க. பேன் இண்டியா. ஆஃப்டர் தி என்ட்ரி ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ, இந்த அன்எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிஸை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃப்ரீயாக தரேன், நெட்டை ஃப்ரீயாக தரேன், வாய்ஸ் கால் லைஃப் லாங் ஃப்ரீ, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் கவர்ந்து இழுத்து பே பண்ணுற அளவுக்கு அன்லிமிட்டடாக அந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்ன முடியுமோ அதை நாங்கள் அன்லிமிட்டட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லைஃப் லாங் ஃப்ரீ வாய்ஸ் கால்லாம். அப்போ அந்த மாதிரிலாம் வந்து அன்எத்திக்கலாக வந்து அதை எதிர்த்து செல்லுலர் ஆப்ரேட்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா போய் ப்ரைவேட் தான், நாங்கள் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணல, ப்ரைவேட்டு காம்படிட்டர்ஸே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட்டை யாருமே கணக்குலேயே எடுத்துக்கலையே. ரிலையன்ஸ் ஜியோ இவ்வளோ மோசமாக வந்து ரைட் 2 வருஷம் கழிச்சு கட்டணத்தெல்லாம் உயர்த்திட்டாங்களா? ஃப்ரீன்னு சொன்னதெல்லாம் இப்போ காஸ்ட் ஆகிப்போச்சு. இன்றைக்கி யாராவது கேட்குறாங்களா? இப்படி சொல்லி 48 கோடி எப்படி வந்தாங்க சடனாக 2-4 வருஷத்தில்? எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க? ஆனால் இன்றைக்கி அதை பயன்படுத்தி எல்லாரும் ஈர்த்து கதவை சாத்திட்டு நான் வச்சது தான் சட்டம்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக மொனாப்பலிஸ் பண்ணிட்டாங்க. டியோப்ளைன் சொல்கிறாங்க, இன்றைக்கி 4 ஆப்ரேட்டர் தான் ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கும் பிஎஸ்என்எல் 107 ரூபா பேக்கேஜ் இருக்குது, பேசிக் பேக்கேஜ் 1 GB 1 மாதத்துக்கு. ஆனால் இவங்க டபுள் ஆக்கி விட்டாங்களா? ரெண்டாவதுங்க, இதில் இருக்கிற மாய்மாலம் என்னென்னா 5G சேவையை நாங்கள் தரோன்னு சொல்கிறாங்க, அதுக்காக இந்த கட்டண உயர்வுன்னு நியாயப்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அந்த கட்டண உயர்வு அமுல்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் 5G கொடுக்குறாங்களான்னா கிடையாது, ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே இருக்கிற பணம் செலுத்துகிற பயனீட்டாளர்களுக்கு. ஆனால் கட்டண உயர்வு எல்லாருக்கும் 48 கோடி 49 கோடி பேருக்கும் கொடுக்குறாங்கன்போது இதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. நீங்கள் சாதாரண பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவனுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நியாயமே இல்லையா? ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் தேவையா? நீங்கள் டெய்லி இல்லை வசூல் பண்ணுறீங்க, மாதம் இல்லை வசூல் பண்ணுறீங்க. ட்ராய் வந்து ஒரு நடுவர் ரெஃப்ரி மாதிரி இருக்கணும். 4-5 ஆப்ரேட்டர்ஸ் டீம் விளையாடுதுன்னா ஃபவுல் பிளே நடந்துடக்கூடாது. அவங்க எய்ம் எதுவாக இருக்கணும்னா மக்கள் நலன். அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ், பார்வையாளர்களுடைய விளையாட்டு நலன் இதுதான் இருக்கணுமே தவிர இந்த முதலாளிகளின் லாப நலன் வந்து ரெகுலேட்டருக்கு இருக்கக்கூடாது. ரெகுலேட்டர் ஷுட் பி இம்பார்ஷியல். இப்போ இந்த கட்டண உயர்வு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் தெம்பையும் கொடுத்துருக்கு. 4 நாளைக்கு முன்னால் when I was in Delhi BSNL corporate headquarter, I got the reliable information. அன்னைக்கு டேட்டில் 2.93 லேக் கஸ்டமர்ஸ் எம்என்பியில் பிஎஸ்என்எல்க்கு வந்திருக்காங்க. பேன் இண்டியா அன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்காங்க. அதுக்கு முதல் நாள் 2 lakhs வந்திருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் ஆகுது. சரியாக ஒரு மாதம் ஜூலை 3ஆம் தேதி இந்த கட்டணத்தை உயர்த்துற முடிவை இவங்க அறிவிக்கிறாங்க. ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து மக்கள் கொதித்தெழுறாங்க. இது யாரும் தூண்டி விட்டது இல்லை. அதாவது வந்து ஸ்பான்டேனியஸாக ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுறாங்க, கேம்பெயின், இந்த மாதிரி பிஎஸ்என்எல்க்கு மாறுவோம், இது ரொம்ப அநியாயம் அக்கிரமம்னு சொல்லிட்டு. அப்போது லட்சக்கணக்கில் டெய்லி பேசிஸில் 2 வழியில் வந்தாங்க பிஎஸ்என்எல். ஆமாம், ஒன்று எம்என்பி வழி. ஏன்னா இப்போ எம்என்பி இருக்குது, ஐ கேன் சேஃப்கார்ட் மை நம்பர். அதாவது கேரளாவில் மட்டும் எனக்கு கிடைச்ச தகவல், இட் ஹாஸ் டு பி வெரிஃபைட், 25 lakh நியூ பீப்புள் ஆட் ஆகியிருக்காங்க த்ரூ 2 ரூட்ஸ், எம்என்பி ரூட்டு, டைரக்ட் ரூட்டு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேரளாவில் மட்டும் 25 lakhs, ஆன் அன் ஆவரேஜ் 3 lakhs டெய்லி வருதுன்னா we have crossed already 1 crore நியூ கஸ்டமர்ஸ். இது எங்களுக்கு வந்து புதிய நம்பிக்கையை கொடுக்குது.